தமிழ்நாடு ஆளுநர் உரையின் அந்த அ அதிகாரப்பூர்வ உரையின் அந்த தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் அப்பாவு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வாசித்தார். சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக அந்த தமிழ்நாடு ஆளுநர் உரையின் அந்த இந்த தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் அப்பாவு தமிழ்நாடு அரசின் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்றைய தினம் வாசித்தார். இதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் ஒரு துரைமுருகன் ஒரு மிக முக்கிய தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டு பேசும்போது தமிழ்நாடு சட்டப்பேரவை பொறுத்தவரையில் தொடக்கத்தில் எப்போதுமே அது தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்படும் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக ஆளுநர் கடந்த ஆண்டே கடிதம் எழுதிய போது அவருக்கு இது தொடர்பான ஒரு விளக்கம் தெளிவாக அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஆனால் தற்போது இன்றைய சட்டம், அதாவது இந்த ஆண்டும் ஆளுநர் இது தொடர்பான இந்த இதை செய்ய வேண்டும், அதாவது தேசிய கீதத்தை முதலில் பாடப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் என்று தெரிவித்தார். ஆனால் மீண்டும் அதே பிரச்சனையை ஆளுநர் எழுப்புவது அவரின் என்ன நோக்கம் என்றும் அவை முன்னவர் துரைமுருகன் பேரவையில் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்த அந்த தீர்மானத்தில் தமிழ்நாடு அரசால் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இடம்பெற்றுள்ள அந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அந்த குறிப்புகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெற வேண்டும். அதாவது அச்சிடப்பட்ட இந்த தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இடம்பெற்றுள்ள அந்த 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 குறிப்புகள் மட்டுமே அந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையின் அவை குறிப்பில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானமானது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதன்படி தமிழ்நாடு அரசால் அச்சிடப்பட்டு ஆளுநர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அளிக்கப்பட்ட அந்த ஆங்கிலம் மற்றும் தமிழில் உள்ள அந்த 2 குறிப்புகள் மட்டுமே தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அந்த அவை குறிப்பில் இடம்பெறும் என்ற தீர்மானமானது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது.